டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தமிழக கேடர் காவல்துறை அதிகாரியின் தம்பியான ரதீஷ் ராஜ் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது காவல்துறையில் ரதீஷுடன் நெருக்கமாக இருந்த முன்னாள் டிஜிபிக்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரையும் கலக்கமடைய செய்துள்ளது. இவர் மீது ஏற்கனவே நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நடந்த பணி நியமன ஊழல் தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக வாரிசுக்கு நெருக்கமான ரதீஷ் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் கொடிகட்டி பறந்ததும் இவரது ஆதரவுடன் முந்தைய ஆட்சியில் காவல்துறையில் பல முக்கிய பதவிகளை அனுபவித்து தற்போது ஓரங்கட்டப்பட்ட பல ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்திவிட்டது. காவல்துறையில் விடப்பட்ட பல்வேறு டெண்டர்களிலும் கூட ரதீஷின் தலையீடு இருந்ததாக தற்போது பரபரப்பு தகவல்கள் வெளியானதால் இவருடன் சேர்ந்து சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர கிளப்புகளில் நடந்த பார்ட்டிகளில் கலந்து கொண்டு உற்சாகமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் பீதிக்கு ஆளாகி உள்ளனர். கடந்த திமுக ஆட்சியில் முதல்வராக ஸ்டாலின் இருந்தாலும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் தனித்தனி அதிகார மையத்தை நடத்தியதோடு ஆட்சியையும் இவர்களே நடத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்தது அனைவரும் அறிந்தது. குறிப்பாக இவரது குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்களும் அமைச்சர்கள், அதிகாரிகளை விட ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது, டெண்டர்களை யாருக்கு கொடுப்பது என்பது உள்ளிட்ட நிர்வாக பணிகளிலும் தலையிட்டு பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததுண்டு. முதல்வரின் வாரிசு துணை முதல்வராகவும் இருந்த நிலையில் இவரை சுற்றிலும் குறிப்பிட்ட சில முக்கிய பிரமுகர்களின் வாரிசுகள், அதிகாரிகளின் உடன் பிறந்தவர்கள்தான் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். இவர்களில் தமிழக கேடர் காவல்துறை டிஐஜியின் சகோதரரான ரதீஷ் ராஜ் தான் காவல்துறைக்கு அமைச்சராகவே செயல்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததுண்டு. காவல்துறையில் அனைத்து பதவிகளுக்குமான இடமாற்றங்களில் இவரது பங்கு மிகவும் முக்கியமாகவே இருந்தது. தமிழக டிஜிபி முதல் அனைத்து காவல்துறை அதிகாரிகளிடமும் துணை முதல்வரின் பெயரை கூறி பல்வேறு முறைகேடான காரியங்களை சாதித்துக் கொண்டதுடன் காவல்துறையில் மைக்குகள், வாகனங்கள் வாங்குவதிலும் கூட விடப்பட்ட டெண்டர்களில் யாருக்கு கொடுப்பது என தமிழக டிஜிபி நிர்வாக பிரிவு தலைமையிடம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகியோர் கொண்ட கமிட்டியுடன் இவரும் இரவில் டிஜிபி அலுவலகத்தில் அமர்ந்து கூட்டம் நடத்தி டெண்டரை யாருக்கு கொடுப்பது என முடிவெடுத்ததே இவர்தான் என்கிறது டிஜிபி அலுவலக வட்டாரங்கள். இதேபோல சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட முக்கிய பதவிகளை யாருக்கு கொடுக்க வேண்டும் என சின்னவர் பெயரால் உத்தரவிட்டதும் ரதீஷ் தான் என்ற குற்றச்சாட்டும் இருந்து வந்தது. இவரது சகோதரரான காவல்துறை டிஐஜி மத்திய அரசு பணியில் பணியாற்றி வந்த நிலையில் இவர் வெளிநாட்டு சதி கும்பலுடன் சேர்ந்து சில சதி வேலைகளில் ஈடுபட்டதை மத்திய உளவுத்துறை கண்டுபிடித்து உள்துறைக்கு அறிக்கை அனுப்பியதால் மீண்டும் தமிழக பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இப்படி திமுக தலைவரின் வாரிசுடன் இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அவரது பெயரால் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் மதுவிலக்கு, ஆயத்தீர்வை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் தலையிட்டு பல முறைகேடான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பல ஆயிரம் கோடியை இவர் சம்பாதித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு. நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த திமுக ஆட்சியின் அமைச்சராக இருந்த KN நேரு பணி நியமனம், டெண்டர் விட்டது, குடிநீர் வழங்கல் துறை உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் என பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு 2020 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய 258 பக்க ஆதரவு கடிதத்தில் இந்த ரதீஷின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இவருடன் திமுக ஆட்சியில் முக்கிய பதவிகளில் இருந்த பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் தினமும் அண்ணா நகர் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார்கள், பப்புகளில் பங்கேற்று உற்சாகமாக இருப்பது வழக்கமாம். இந்த பழக்கத்தின் மூலம் தாங்கள் விரும்பும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளையும் பெற்று இவர்களும் தங்கள் பங்கிற்கு ஊழலில் ஈடுபட்டுள்ளனர். நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் டெண்டர் விடப்பட்டதில் நடந்த முறைகேட்டில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் பங்கு உண்டு என அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் அனுப்பியிருந்தது. இவர்கள் அனைவருமே ரதீஷுடன் மிகவும் நெருக்கமாக இருந்து 5 ஆண்டுகளுக்கும் முக்கிய பதவிகளிலும் இருந்தவர்கள். ரதீஷ் கூறியபடியே அனைத்து பதவி நியமனங்களை டிஜிபி செய்து கொடுத்து வந்ததாக குற்றச்சாட்டுகளும் எழுந்ததுண்டு. இவரை சுற்றி பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகளும் கண்ணசைவிற்காக காத்து கிடந்துள்ளனராம். இவருடன் டாஸ்மாக் மோசடி வழக்கில் குற்றவாளியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளிலும் நடந்த முறைகேட்டில் திமுக வாரிசுவின் பெயரை பயன்படுத்தி பல ஆயிரம்
கோடியை சம்பாதித்ததாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. தமிழக காவல்துறையை 5 ஆண்டுகளும் இவர்தான் ஆட்டி படைத்தார். கிட்டத்தட்ட காவல்துறை அமைச்சரை போலவே செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. இவரிடம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக விசாரணை நடத்தினால் பல்வேறு முறைகேடுகளும் இதில் தொடர்புள்ள பல IPS அதிகாரிகளின் வண்டவாளமும் வெளியே வரும். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மூலம் முதல்வர் ரதீஷ் உள்ளிட்டோரிடம் முறையாக விசாரணை நடத்தி மேலும் பல ஊழல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நேர்மையான IPS அதிகாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.